மகிழ்ச்சிகரமான ஓய்வு நாளின் மாலை வேளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாலை வேளையிலும் உங்களுடைய இல்லங்களிலிருந்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துவதிலே வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த மாலை வேளையிலே நம்முடைய திருச்சபைக்கு புதிதாக பொறுப்பேற்க இருக்கிற அருமையான ஐயா அவர்களை அறிமுகப்படுத்தும் ஒரு ஆராதனையாக இந்த மாலை வேளையை நாம் அனுசரிக்கிறோம். ஆகவே ஜெப சிந்தையோடு இருங்கள். தேவன் தாமே இந்த மாலை வேளை நமக்கென்று ஆசீர்வாதமாக அமைத்து தருவாராக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைக்கடல் சகலமும் படைத்த, தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தயாபர பிதாவே நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, மகிழ்ச்சிகரமான இந்த ஓய்வு நாளின் மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே ஒன்று கூடும்படியாக நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக வருகின்ற ஜூன் மாதத்திலிருந்து எங்களுடைய திருச்சபையிலே திருப்பணி ஆற்ற இருக்கிற அருமையான ஆயர் அவர்களுக்காக, ஆயர் அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் எங்கள் மத்தியிலே வரவும் திருச்சபையின் பொறுப்பேற்கும்படியாகவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் இவ்வாராதனை முழுவதுமாக தங்கி தாபரிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் மூலமாக எங்கள் திருச்சபையிலே நிறைவேற்ற விரும்புகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் எங்கள் தேவன் அற்புதமாக நிறைவேற்றுவீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து உம்முடைய பலன் உம்முடைய பிள்ளைகளோடு தங்கியிருப்பதாக, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் அனைவரோடும் இருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுது ஏற்பட்டுள்ள தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை நிமித்தமாக எங்கள் திருச்சபையில் உள்ள அனைத்து விசுவாச குடும்பங்களும் ஆலயத்திற்கு வர இயலாமல் இருக்கிறார்கள் சுவாமி. ஆயினும் இணையதளத்தின் வாயிலாக உம்முடைய பிள்ளைகள் இதில் பங்கேற்க நல்ல வாய்ப்புகளை எங்கள் தேவன் அமைத்து கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்வாறாதனிலே பங்கேற்கிற திருச்சபையின் மூப்பர்களுக்காக, திருச்சபையின் பெரியோர்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் இவ்வாராதனை முழுவதுமாக தங்கியிருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு உகந்த ஆராதனையாக, ஆசீர்வாதமான ஒரு ஆராதனையாக காணப்பட உதவி செய்வீராக. நாங்கள் பாடப்போகிற பாடல், கேட்க இருக்கிற வாழ்த்து செய்தி எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக அமைய எங்கள் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவ பிரசன்னம் எங்கள் அனைவரையும் ஆட்கொள்வதாக, உம்முடைய நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரம தகப்பனே, ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமைக்காக இவ்வாராதனையின் துவக்கத்திற்காக நாம் யாவரும் பாடல் புத்தகத்தில் உள்ள
116வது பாடலை நாம் பாடுவோம். நாம் யாவரும் அமர்ந்தவாறே இப்பாடலை நாம் பாடுவோம். உங்களுடைய இல்லங்களில் இருக்கும் பொழுது இணைந்து இப்பாடலை நீங்கள் பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பாடல் எண் 116, இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, மாசனுகாத பராபர வஸ்து, மாசனுகாத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, அந்தரவாந்தரையும் தருதந்தன், அந்தரவாந்தரையும் தருதந்தன், சுந்தரமிகுந்த சவுந்தரானந்தன், சுந்தரமிகுந்த சவுந்தரானந்தன், இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, அன்பிலும் பெண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, அன்பிலும் பெண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. ஹல்லேலூயா. இந்த மகிழ்ச்சிகரமான இந்த மாலை வேளையிலே நம் மத்தியிலே வருகை தந்திருக்கிற, குறிப்பாக வருகின்ற மாதத்திலிருந்து திருச்சபையின் பொறுப்பேற்கிற அருமையான ஐயா அவர்களையும் குடும்பத்தாரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே நான் இந்த வேளையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இந்த தருணத்தை கொடுத்தபடியினாலே நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்மில் பலருக்கு ஐயா அவர்கள் புதிதானவர்கள் அல்ல. நமக்கு அருகாமையில் இருக்கிற எம்ஏ நகர் திருச்சபையிலே தற்போது திருப்பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்து நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய ஊழியங்களை குறித்தும் நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே அதிகமாக நான் உங்களோடு வேறு எந்த ஒரு காரியத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கிறிஸ்துவுக்காக செய்த தியாகங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க வேண்டும். உலக பிரகாரமாக அவர்கள் 1987 2000வது ஆண்டு வரை அசோக் லேலண்ட் என்ற தொழிற்சாலையிலே நல்ல ஒரு நிலைமையிலே அவர்கள் பணியாற்றி வந்தார்கள். ஆனால் ஏற்ற வேளையிலே கர்த்தர் அவர்களை அழைத்த பொழுது உலக பிரகாரமாக ஒருவேளை நல்ல வருமானத்தோடு தான் பெற்றிருந்த அந்த பணியை முற்றிலுமாக கடவுளுக்காக உதறி தள்ளிவிட்டு தன்னை முற்றிலுமாக கர்த்தருக்கு அர்ப்பணித்து ஊழியத்தின் பாதை அவர்கள் தொடங்கினார்கள். உண்மையாகவே இது கர்த்தருடைய பார்வையிலே இது மிகவும் உன்னதமானதாக இருக்கிறது. ஆண்டவர் அவர்களை கனப்படுத்தியிருக்கிறார். உலக பிரகாரமாக பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிப்பு அவர்கள் படித்திருக்கிறார்கள். இறையர் கல்வியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் துவக்கத்திலே நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையை சார்ந்த சென்னை இறையர் கல்லூரியிலே பிடிஎச் பட்டப்படிப்பு அவர்கள் படித்தார்கள். அதை தொடர்ந்து பிடி என்ற படிப்பை, பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி என்ற படிப்பை அருகாமையில் இருக்கிற குருகுல் லூதரன் தியாலஜிக்கல் காலேஜிலே அவர்கள் பயின்றார்கள்.
அதைத் தொடர்ந்து உயர் படிப்பு மாஸ்டர் ஆஃப் தியாலஜி என்ற MTH பட்டப்படிப்பை கொரிய தேசத்திலே அவர்கள் பெரும்படியான ஒரு உன்னதமான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். ஆகவே கொரிய தேசத்திற்கு சென்று அங்கு அவர்கள் தங்கி MTH பட்டப்படிப்பு அவர்கள் முடித்தார்கள். திருச்சபை வரலாற்றிலே திருச்சபை வரலாறை மையமாக வைத்து இந்த பட்டப்படிப்பை அவர்கள் பெற்றார்கள். இன்னும் தொடர்ந்து ஆண்டவர் அவர்களுக்கு அநேக நன்மைகளை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல சிறந்த கல்வியாளர் நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையிலே 2004ஆம் ஆண்டிலிருந்து அவர்கள் திருப்பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுடைய ஊழியங்கள் பாராட்ட தகுந்தது. தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்த தியாகங்கள் இவற்றையெல்லாம் மனதிலே வைத்து அருமையான பிள்ளைகளை 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 2 பிள்ளைகளும் மருத்துவ படிப்பு பெறும்படியாக தேவன் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. தற்போது ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இன்னும் அதிலேயும் தியாகங்கள் உண்டு. எப்படியாயினும் இந்த படிப்பை முடித்துவிட்டு பிள்ளைகள் தங்களுடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்காக அல்ல, கர்த்தருக்காக அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தருக்கு அதன் மூலமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற விதத்திலே அவர்கள் பிறந்ததிலிருந்தே அவர்களுக்கு மிஷனரிகள் பெயரையிட்டு அப்படியே அவர்களை வளர்த்திருக்கிறார்கள். பிள்ளைகளும் அப்படிப்பட்ட ஆர்வத்திலே வாஞ்சையோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஐயாவோடு இணைந்து அருமையான போதகரம்மாவும் திருப்பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு தேவன் அருமையான அரசாங்க பணியை கொடுத்திருக்கிறார். இதன் மத்தியிலே குடும்பமாக இணைந்து தங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஊழியங்களை நிறைவேற்றி வருகிறார்கள். தேவன் சபைகளுக்கு அநேகருக்கு இன்னும் ஆசீர்வாதமாக வைத்து அவர்கள் மூலமாக தேவன் அநேகரை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையிலே சில பொறுப்புகளை வகிக்கின்றவர்கள் சென்னை இறையர் கல்லூரியிலே அவர்கள் பேராசிரியராகவும் திருப்பணி ஆற்றுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நல்ல ஒரு போதகர் மத்தியிலே நம்முடைய திருச்சபைக்கு ஒருவேளை வருகின்ற காலங்களிலே திருப்பணி ஆற்றுவது என்பது நம்முடைய திருச்சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற உன்னதமான ஒரு ஸ்லாக்கியம். ஐயா மாத்திரமல்ல, ஐயா, அம்மா, பிள்ளைகள், அருமையான குடும்பம் முழுவதுமாக அருமையான திருச்சபைக்கு உண்மையாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. தொடர்ந்து அருமையான குடும்பத்திற்காக, ஐயாவுக்காக, குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபத்தில் நீங்கள் அதிகமாக தாங்குங்கள். தொடர்ந்து ஒத்துழைப்புகளை கொடுங்கள். கட்டாயம் அவர்கள் மூலமாக நம்முடைய திருச்சபையிலே தேவன் நிர்ணயித்திருக்கிற ஊழியங்களை தம்முடைய நாமத்திற்கு மகிமைக்காக நிறைவேற்றுவார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் தாமே அவ்விதமான கிருபைகளை அருமையான ஐயாவுக்கு, அம்மாவுக்கு, பிள்ளைகளுக்கு கொடுப்பாராக. திருச்சபையின் சார்பாக ஐயாவையும் அம்மாவையும் பிள்ளைகளையும் வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். இப்பொழுது திருச்சபை மூப்பர்கள் முன்பதாக வந்து வரவேற்பார்கள். திருச்சபை மூப்பர் திரு காமேஷையா அவர்கள் ஐயா அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். உங்களுடைய இல்லங்களிலிருந்தே நீங்கள் கரங்களை தட்டி வரவேற்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அம்மாவுக்கு திருச்சபை மூப்பர் திருமதி திலகம் ஜான்சன் அம்மா அவர்கள் சால்வை அணிவித்து வரவேற்பார்கள். எல்லாரும் உங்களுடைய இல்லங்களிலிருந்து கரங்களை தட்டி வரவேற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பிள்ளைகளும் வரும்படியாக ஐயா, அம்மா, பிள்ளைங்க திருச்சபை மூப்பர்கள் பெரியவர்கள் என்பதாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அவங்க போதகரமா எல்லாம் வாங்க. திருச்சபையின் சார்பாக மறுபடியுமாக ஐயாவையும் குடும்பத்தாரையும் வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது
நம்முடைய திருச்சபையின் போதகராக திருப்பணியாற்ற இருக்கிற அருமையான ஐயா அவர்கள் நமக்காக ஒரு வாழ்த்து செய்தி பகிர்ந்து கொள்வார்கள். வாழ்த்து செய்தி பகிர்ந்து கொண்டு நம்முடைய திருச்சபைக்காக ஜெபித்து ஆசீர்வாதம் வழங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமையும் துதியும் உண்டாகட்டும். உண்மையாகவே இந்த நாளிலே அருமையான இந்த ECI காந்திநகர் திருச்சபையிலே நின்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் இந்த திருச்சபையினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான வாய்ப்புக்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, இந்த பொறுப்பை எடுக்கிற இந்த நாள் ஒரு பெந்தகோஸ்தே நாள். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பொறுப்பெடுக்கணும்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு அலாதி என்ப ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட ஒரு அற்புதமான நாளிலே திருச்சபையினுடைய பொறுப்பை எடுக்கிறோம். ஆகையினாலே இந்த திருச்சபை ஆவியானவரால் நடத்தப்பட்டு இதுவரையில் நடத்தப்பட்டு வருகிறது. இனிமேலும் இதற்கு மேலும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட நான் அருமையான இந்த வேளையில் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லுகிறேன். அதுபோல ஸ்தல திருச்சபையினுடைய ஆயர் அருள் திரு ஜெரின் ரெஜினால் ஐயா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறேன். பாஸ்டர் அம்மாவுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்கிறேன். அதே போல மூப்பர் குழுவிற்கு அத்தனை பேரும் ரொம்ப அற்புதமாக போதகரோடு கூட இணைந்து நீங்கள் அற்புதமாக திருப்பணி ஆற்றி வருகிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறேன். அதே போல் மியூசிக் போடுகிற அருமையான தம்பி, அருமையான பாட்டு பாடுகிற அருமையான சகோதரி, இன்னும் இந்த முகநூல் நேரலையின் மூலமாக இதை கவனித்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை திருச்சபை பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அல்லது திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட இந்த மகிமையான நாளிலே நான் இன்றைக்கு வாழ்த்து செய்தியாக என்ன கொடுப்பது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் செபித்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு எப்பொழுதுமே ஆவியானவர் திருச்சபையை மென்மேலும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அழகு பார்க்கிற ஆண்டவர். ஏனென்றால் நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. திருச்சபை என்பது தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. அப்படியானால் அது அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபையானால் அது எப்பொழுதும் உயர்ந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதனால அந்த ஒரு பெரிய விசுவாசத்தோடு கூட எதிர்பார்ப்போடு கூட ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நான் இந்த நாளிலே வாக்குத்தத்தமாக கொடுத்து திருச்சபையை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் புறப்படும். ஆண்டவர் கடைசி நாட்களிலே
கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதத்தை பர்வதங்களின் கொடுமுடியில் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஆண்டவர். அன்பானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி நாட்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களை வாசிக்கிற பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கொடிய காலத்துல எப்படியெல்லாம் மனிதன் வாழுவான் என்று சொல்லி ஒரு பட்டியலை அங்கே பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நேரம் இல்லாததினாலே நான் அதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நாட்களிலே தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மட்டும் கடைசி நாட்கள் அல்ல. நீங்கள் வேதத்தில் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களை வாசிக்கிற பொழுது அங்கே ஆவியானவர் எபிரேய நிருபத்தை ஆக்கியோ அந்த பரிசுத்தவான் மூலமாக சொல்லுகிறார், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் மூலமாக திருவுளம் பற்றினார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நாட்களே எந்த நாட்கள் தான்? கடைசி நாட்கள். கடைசி நாட்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலிருந்து பிதா தம்முடைய குமாரனை அனுப்பினதிலிருந்து ஆரம்பமாயிடுச்சு. நாம இன்னும் ரொம்ப நெருங்கிட்டோம். ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்குது. நம்ம கடைசி நாட்களை ரொம்ப நெருங்கிட்டோம். எப்ப வேணாலும் ஆண்டவருடைய வருகை இருக்கும். அதனால கடைசி நாட்கள் கொடிய காலங்களாயிருக்கும். இந்த கடைசி நாட்களுக்கு ஆரம்பமாக பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பி அவர் மூலமாக திருவுளம் பற்றி இருக்கிறார். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசாயா இந்த இதை நான் உங்களுக்கு தொடர்புபடுத்த விரும்புகிறேன். இப்படிப்பட்ட கொடிய காலங்கள் நிறைந்த நாட்களிலே, இன்னும் நெருங்கி நாம கடைசி நாட்கள் வந்துட்ட நாட்களிலே ஏசாயா சொல்லுகிறார், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட போகிறது. ஆமென் சொல்லுமா, ஹல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தை, வாக்குத்தத்தம். அதை ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேற்றுவார். ஆனால் எப்படி நிறைவேற்றுவார்? அதைத்தான் யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனமும் அப்போஸ்தலர் நடபடிகள் நாம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் வாசிக்கிற பொழுது கடைசி நாட்களில் அப்படின்னு அங்கேயும் ஆரம்பிக்கிறது. அத யோவேல்ல அப்படி கடைசி நாட்கள்னு சொல்லப்படலை. ஆனால் நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது பேதுரு அதை அழகாக ஞாபகப்படுத்துகிறார். வாசிக்கலாமா? கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். போதும், நிறைய இருக்கு. நம்ம இதோடு முடித்துக் கொள்வோம். எனக்கு அன்பானவர்களே, கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட கர்த்தருடைய ஆலயத்தை உன்னத நிலைக்கு உயர்த்துவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம், என்னுடைய ஆவியானவரை ஊற்றுவேன். ஆமென் சொல்லுவோம், ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறதோ அங்கே சபை வளர்ந்து பெருகி கொண்டே இருக்கும். எங்க அந்த தாகம் வாஞ்சை இருக்கிறதோ, நீங்க யோவான் 7ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்க அதைத்தான் சொல்றாரு, யார் ஒருவனுக்கு அந்த தாகம் உள்ளவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். அதை சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, இதை ஆண்டவர் தான் அருளப் போகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் நம்ம எப்படி ஆதி திருச்சபையில பேதுரு மூலமாக 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, சபைகள் வளர்ந்து பெருகின. நம்ம கையில ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க போறேன், உங்களை உற்சாகப்படுத்தும்படி. 2 மனிதர்கள் 2 பேரும் மரம் வெட்டுகிற தொழிலை செய்தார்கள். இப்போ மரம் வெட்டுகிற தொழிலை செய்த இவர்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுகிறது. ஒரு காட்டிலே மரம் வெட்டுகிற வேலை கொடுக்கப்படுகிறது. 8 மணி நேரத்துல ஒரு மனிதன் 20 மரத்தை வெட்டி முடிக்கிறான், இன்னொரு மனிதன் 60 மரத்தை வெட்டி முடிக்கிறான். இப்ப 20 மரத்தை வெட்டி முடித்தவனுக்கு 60 மரத்தை வெட்டி முடித்தவனை பார்த்து கேட்டு தோணுகிறது, எப்படிப்பா 8 மணி நேரம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சேன், 20 மரத்தை தான் என்னால வெட்ட முடிஞ்சது, நீ 60 மரத்தை வெட்டி இருக்கியே அப்படின்னு கேட்கிறான். உடனே இந்த 60 மரத்தை வெட்டினவன் சொன்னா, வேறு ஒன்றும் இல்லை, நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை நான் சற்று ஓய்வெடுத்து காத்திருந்து என்னுடைய மரம் இருக்கிற அந்த வால் இருக்கிறதே அதை நான் கூர்மையாக்க ஆரம்பித்தேன். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை
சற்று ஓய்வெடுத்து என் ஓய்வு நேரத்தில் என்னுடைய வாதை கூர்மைப்படுத்த ஆரம்பித்தேன். அப்படி நான் 4 முறை அதை செய்தேன். என்னால் 60 மரத்தை வெட்ட முடியுது. ஆனால் அந்த 20 மரத்தை வெட்டலாம் தொடர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கிறார். அந்த 20 மரத்தை வெட்ட முடிந்தது. இது எதை குறிக்கிறது நண்பர்களே? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் இந்த ஆதி அப்போஸ்தலரை போல, ஆதி திருச்சபையை போல தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து இந்த பரிசுத்த ஆவியானவர், வேத வசனம் பரிசுத்த ஆவியானவர் என்கிற இந்த அற்புதமான ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகிமையான காரியங்களை கொண்டு நம்ம ஷார்பன் பண்ணி நம்மை கூர்மைப்படுத்தி நம்ம தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பொழுது, தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது, தேவனுக்காக செயல்பட ஆரம்பிக்கிற பொழுது அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம ஓயாம உடைச்சி, ஐயா இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கவே நேரம் இல்லை, ஓயாம ஓடிட்டு கட்டுவாங்க. ஜெபிக்காம, வேதவசனத்தை வாசிக்காம, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து இருக்காம ஒன்றும் நடக்காது. அதனால இந்த நாளிலே நாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருச்சபையாக வளர்ந்து அநேகம் 1000 திருச்சபை மக்களை திருச்சபைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அந்த உன்னதத்தின் பலன், ஆதி திருச்சபையில் உண்டான அந்த உன்னதத்தின் பலன் நம்முடைய திருச்சபையிலும் தொடர்ந்து இருந்து நம்மை அற்புதமாக ஆசீர்வதித்து மகிமையாக நடத்துவதாக. ஆமென், ஆமென். வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கும், அருமையான ஆயர்களுக்கும், அருமையான மூப்பர் குழுவுக்கும், குடியிருக்கிற அத்தனை பேருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆவியானவரும் ஆதி திருச்சபையும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவருடைய பாதத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அதை போல ஒரு மகிமையான அனுபவம் வேற எதுவும் இல்லை. அப்படி நம்ம ஷார்பன் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டா, நம்மை ஆவியானவருடைய பலத்துல நிரப்ப ஆரம்பிச்சுட்டா, நாம இதுவரையிலும் செய்ததை விட பல மடங்கு ஆத்துமாக்களை அறுவடை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். திரளான ஜாதிகள் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். ஆண்டவரே, எங்களுடைய கரங்களில் கொடுக்கிறீங்களா? நாங்கள் பெருமையான பாத்திரம் அப்பா, எங்களிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பெருமையான பாத்திரம் அப்பா. ஆனால் ஆண்டவரே, இந்த பெருமையான பாத்திரத்தை பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை நிரப்புவீரானால், ஆண்டவரே, இது நிரப்பி வடியும் பாத்திரமாக மாறுமானால், ஆண்டவரே, எங்கள் மூலமாக ஆண்டவரே நாங்கள் வாழ்கிற பகுதி அசைக்கப்படும், எங்கள் சமுதாயம் அசைக்கப்படும் ஆண்டவரே, எங்கள் தேசம் அசைக்கப்படும் ஆண்டவரே. எங்களை அதற்கென்று பயன்படுத்துங்கப்பா, எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆவியானவர் எங்களை பரிபூர்ணமாக நிரப்புவீராக ஆண்டவரே, நிரப்புவீராக. அபிஷேகத்தால் அனைத்து வல்லமையால் எங்களை நிரப்புவீராக, வரங்களினால் நிரப்புவீராக. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம்ப்பா. வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்க நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில உடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, வாரும் தூய ஆவியே என்று சொல்லி உம்மை நோக்கி ஆண்டவர் அழைக்கிற சுவாமி, எங்களை தொடர்ந்து உடைய அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. ஜீவ தண்ணீரே எங்களை நிரப்புங்கப்பா. தாகம் உள்ளவர்களுக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்கிறேன் ஆண்டவரே. ஜீவ தண்ணீரை எங்கள் மேல ஊற்றும், திருச்சபை மேல ஊற்றும், கேட்டுக்கொண்டிருக்கிற என் திருச்சபை மக்கள் மேல ஊற்றுங்க ஆண்டவர், ஊற்றுங்கப்பா. எல்லா ஊழியக்காரர்கள் மேல ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க. திருச்சபை ஆதி திருச்சபையை போல ஆண்டவர் உமக்காக சாட்சி உள்ள திருச்சபையாக மாறட்டும் ஆண்டவர், மாறட்டும் ஐயா. அப்பா, இந்த அற்புதமான நாளில, இந்த திருச்சபையின் பொறுப்பை எடுக்கிற இந்த நாளில கர்த்தருடைய ஆவியானவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உடைய வசனத்தின் மூலமாய் இந்த திருச்சபை பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்கிற அந்த உன்னத வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆண்டவர் வாழ்த்தி நீர் ஆசீர்வதிக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, திருச்சபையினுடைய ஆயரவர்களுக்காக, ஆண்டவரே துணைவியாருக்காக, ஆண்டவருடைய பெற்றோர்களுக்காக, கூட பிறந்தவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஒரு நல்ல அற்புதமான தரிசனம் பெற்ற அர்ப்பணிப்புள்ள தாழ்மையுள்ள ஒரு தாசனை இந்த ஆலயத்தை கொடுத்து இந்த 5 ஆண்டுகளும் இந்த ஆலயம் ஆண்டவர் பழுகி பெருகும்படி சமாதானமாகும்படி கர்த்தர் நீர் உதவி செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நல்ல வளர்ச்சியை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறீரப்பா ஆண்டவரே. தொடர்ந்து இன்னும் அதிகமாய் ஆண்டவரே, இன்னும் மேலாய்
ஆண்டவருடைய கிருபா வரங்களை இரட்டிப்பாக்கி, உடைய அபிஷேகத்தை இரட்டிப்பாக்கி, இன்னும் வல்லமைகளை இரட்டிப்பாக்கி ஆண்டவரே தான் ஆண்டவர் பொறுப்படுத்திருக்கிற புதிய சபையிலும் ஆண்டவர் எம்ஜிஆர் நகர் திருச்சபை, அந்த திருச்சபையிலும் ஆண்டவர் உடைய அடியாரை வல்லமையாக எடுத்து நீ பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற சுவாமி, ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அருமையான மூப்பர் குழுவுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறப்பா. நல்ல ஒரு அர்ப்பணிப்புள்ள ஊழியத்தின் மேல தாகம் உள்ள ஐயா, தங்களுடைய உடைமைகளை தங்களுடைய நடத்தை இப்படி பல விதங்களில் ஊழியத்துக்கு அர்ப்பணித்திருக்கிற ஆண்டவரே நல்ல மூப்பர்களை எங்களுக்காக கொடுத்திருக்கிறேன் சுவாமி. மூப்பர்களை அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி தொடர்ந்து ஆண்டவரே இருந்து இன்னும் அநேகம் ஆயிரம் ஆத்துமாக்களை மண்ணிலே கொண்டு வருவதற்கு எங்களை நீங்க பயன்படுத்துங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்கப்பா. அதே போல இசை வாசிக்கிற பிள்ளைகள், பாடுகிற பிள்ளைகள், கோயர் ஆண்டவரே, இன்னும் திருச்சபையினுடைய வாலிபர் குழு ஆண்டவரே, சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், நீதியால் பெண்களைக்கிய பிள்ளைகள், ஆண்டு கொங்களையும் ஆண்களைக்கும் ஆண்டவரே, இப்படி திருச்சபை ஒட்டுமொத்த திருச்சபையின் குடும்பங்களையும் அப்பாவுடைய திருக்கரங்களில அர்ப்பணித்து உடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிற சுவாமி. என் திருச்சபையின் பிள்ளைகள் ஆண்டவர் வாழல்ல தலையாகட்டும் ஆண்டவரே, கீழல்ல மேலாகட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்ன அந்த பிரியமுள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டு ஆண்டவரே ஆதி திருச்சபையை போல எங்கள் திருச்சபையில் அநேகம் ஆயிரங்களை மண்டையை கொண்டு வருவதற்கு தொடர்ந்து இந்த திருச்சபையினுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிறுவர்களில் இருந்து பெரியவர்கள் வரையும் அத்தனை பேரையும் ஏதாவது ஒரு விதத்துல நீங்க பயன்படுத்துங்கப்பா. பயன்படுத்தி உம்மால முடியும் ஆவியானவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை நடப்பித்து வசனத்தை உறுதிப்படுத்துவீராக. அதற்குரிய உன்னத பலன் தொடர்ந்து எங்களிலே பெருகட்டும் சுவாமி, பெருகட்டும் ஆண்டவர். அடியனுடைய குடும்பத்தையும் கரங்களில் கொடுக்கிறப்பா. பொறுப்பெடுக்கிற நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் உண்மையோடும் இன்னும் அர்ப்பணிப்போடும் இன்னும் ஆண்டவரை காத்திருந்து அபிஷேகத்தோடு வல்லமைகளோடு கூட ஆண்டவர் உமக்காக இந்த ஆண்டவரை திருச்சபையில் ஊழியம் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு அல்ல ஆண்டவரே. ஐயா, நாங்கள் எங்களுடைய ராஜ்யத்தை கட்டுவதாக அல்ல ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி ஒவ்வொரு அசைவிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே இந்த உலகம் காணட்டு சுவாமி. உங்களுடைய நாம மகிமைப்படுத்த எங்களுக்கு அல்ல, உங்களுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி தொடர்ந்து எங்களை நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்ய இந்த ஆண்டவரே காந்தி நகர் சுற்றிலும் உள்ள எல்லா பகுதிகளையும் உடைய கரங்களில அர்ப்பணித்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற சுவாமி. எங்களுக்கு இந்த பகுதியில் உள்ள எல்லா ஆத்துமாக்களும் தேவை சுவாமி. இந்த ஆத்துமாக்களை கொள்ளை பொருளா எப்படி செய்வது எங்களுக்கு தெரியாது ஆண்டவர். நாங்கள் விதைக்க விதைக்க செபிக்க செபிக்க ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வந்து இந்த சபை பெருகும்படி தேவனுடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வீராக. அப்படி நீ செய்ய போகிறேன், அதற்கு நன்றி சுவாமி, நன்றி. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கரங்களில அர்ப்பணிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஊழியக்காரனை குடும்பத்தை அன்போடு கூட வரவேற்று ஆண்டவரே நாளில எங்களை உபசரித்தார்களே உனக்கு கோடி கோடி நன்றி சுவாமி. தொடர்ந்து ஆசீர்வதி கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் செபித்து ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் ஐக்கியமும் ஆளுகையும் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களும் அவர் நடப்பிக்கிற அற்புதங்களும் ஆதி திருச்சபையில் இருந்தது போல தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட அருமையான ஊழியக்காரர்களுடைய குடும்பத்தோடு கூட அவருடைய ஊழியர்களோடு கூட மூப்பர்களோடு கூட ஒவ்வொரு மக்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து தம்முடைய திட்டம் நிறைவேற தம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வழி நடத்துவதாக.